வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. நடிகர் விஜய் நடிக்கும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். சைபை பிஷன் கதைக்களத்தில் இப்படம் உருவாகியுள்ளது. நடிகர் விஜய் நடிக்கும் இப்படத்தில் மீனாட்சி சௌத்ரி கதாநாயகியாக நடித்துள்ளார். ஏஜிஎஸ் நிறுவனம் கோட் படத்தை தயாரிக்கிறது. விஜய் இப்படத்தில் இரு வேடங்களில் நடிக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார். இப்படத்தில் விஜய் ஒரு பாடலை பாடியுள்ளார் எனவும் மே மாதம் அப்பாடல் வெளியாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இப்போது அப்படத்தின் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தின் பாடல்களை கங்கை அமரன், மதன் கார்கி மற்றும் கபிலன், வைரமுத்து ஆகியோர் எழுதப் போவதாகவும், என்ஜாய் என்ஜாமி புகழ் அறிவு ஒரு பாடலை எழுதப் போவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் அயலான் படத்தின் வெற்றியை அடுத்து பல முன்னணி இயக்குநர்களுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளார். அமரன் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அமரன் படத்தில் ஒரு ஆர்மி கமாண்டோவாக நடித்துள்ளார். இதற்காக அவர் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுமஸ்தாக மாற்றியுள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இப்படத்தை இயக்கியிருக்கிறார். அமரன் படத்திற்கு அடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கும் SK23 படத்தில் நடித்து வருகிறார். இதன் முதல் கட்ட படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் நிறைவடைந்த நிலையில் இன்று பாண்டிச்சேரியில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஆரம்பமானது. கன்னட நடிகையான ருக்மணி வசந்த் இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார். சமீபத்தில் வெளியாகிய சப்த சாகரத்தா சே எல்லோ படத்தில் இவர் நடித்துள்ளார். இதனிடையே SK23 படத்தை இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இதனால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற பிரேமலு திரைப்படம் 100 கோடி வசூலை கடந்தது. 100 கோடி கிளப்பிலும் இணைந்துள்ளது. 2018 புலிமுருகன், லூசிபர், மஞ்சுமேல் பாய்ஸ் படங்களை தொடர்ந்து 100 கோடி வசூலித்த 5வது மலையாள படம் என்ற பெருமையையும் பெற்றது. தமிழ்நாட்டில் இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றதால் தமிழில் டப் செய்யப்பட்டு மார்ச் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. கடந்த வாரம் தெலுங்கில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. சென்னை போரூரில் உள்ள திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்த தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் நடிகர் சிவகார்த்திகேயன். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.